பார்ட்டி ஃபண்ட் பத்தி கேட்டப்போ எதிர்க்கட்சி ஓடிட்டாங்களாம். ஏன் எதிர்க்கட்சி தலைவர் தைரியம் இருந்தா எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கன்னு கேட்டப்போ முதல்வர் வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருந்தாரு. ஒட்டு வைத்த ஒரு வட்ட நீலா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, என்ன கடந்த 2 மாசத்துல மட்டும், அதாவது தாவேக ஆட்சி அமைத்த இந்த 62 நாட்கள்ல மொத்தமா 10 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கத்துல 15 சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கு இதே தாவேக அரசு. புரியலையே. சொல்றேன்ப்பா. இப்ப நீங்க நோட் பண்ணீங்கன்னா சிபிஎஸ்இல மும்மொழி கொள்கை இருக்கு, அரசு பள்ளிகள்ல எடுத்துட்டு வர முடியாது. அந்த அரசு பள்ளிகள் 62 நாட்கள்ல மூடப்படுது. இந்த பக்கமா சிபிஎஸ்இ பள்ளிகள் அதை விடையும் அதிகமா 15 பள்ளிகள் வந்து திறக்கப்படுது. சுத்தி எங்க வந்து நிக்கிறாங்க அப்படிங்கறத இது மூலமாவே தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, ஆனா இதை மறைக்கணும். இதை விடையும் எந்த ஒரு பெரிய விஷயம் நடந்தாலுமே ஒரு கோமாளித்தனமான ஒரு விஷயத்த முன்னாடி எடுத்துட்டு வருவாங்க. அப்படிதான் இதே பள்ளிக்கல்வித்துறையில பாடநூல் வாரியத்துல லயோலாமணி அவர்களை நியமனம் செஞ்சு 2 நாளா அதை பேசு பொருளா மாத்திட்டு பின்னாடியே 15 சிபிஎஸ்இ பள்ளிகள் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கான அந்த வேலையுமே நடந்துட்டு இருக்கு. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. லஞ்சம் கொடு, பில் பாஸ் செய்கிறேன், கையும் களவுமாக சிக்கிய தாவேக நிர்வாகி. லஞ்ச பணம் வாங்குறது இருந்தா நான் ஏன் சார் என்னோட ஆபீஸ்ல வச்சு வாங்க முடியுமா சார்? பணம் வாங்கணும் அவசியம் தான். ஜிபேல என் அக்கௌண்ட்ல ஏன் சார் நான் வாங்க போறேன்? இது வேணும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேரை கெடுக்கிறது, தமிழக வெற்றி கருத்து பேரை கெடுக்கிறதுக்கோசம் அவதூறு பரப்பணும் திமுகவால இயற்றப்பட்டு சதிதான் செய்யுது. வேணும்னே இது பண்றாங்க. இது ஒரு ஆதாரம் எல்லாம் எவிடன்ஸ் இல்லாம மூங்கி மிதிச்ச குறுக்கெலும்பு உடைஞ்சிரும். கூட அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? 30 ஒண்ணுதான் அனுப்பிச்சிட்டுல. இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதகு வச்சுருவா. நீ போட்டு விட்டுனா போட சொல்லிட்டேன். நான் உண்மையிலே போட்டேன்டா. நான் வீடியோ கிட்டே சொல்லிடுறேன். 25 ரூபா பேசிட்டு தான் சொன்னது. அது 2 ரூபா கேட்டா. என் ஆட்சியில் ஒரு பைசா கூட ஊழல் நடக்காது, யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் என முதல்வர் விஜய் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருக்க 25 ரூபா பேசிட்டு தான் சொன்னது. அது 2 ரூபா கேட்டா. அதிகமா பேசிட்டு இல்ல, நான் தான் உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன். நோ, அது எக்ஸ்ட்ரா வேலை தான். இதுல ஒன்றும் இல்லை, நான் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கூட பரவாயில்ல. பண்ணிட்டு ஒன்று ரவுண்டா பண்ணி கொடு, இன்னும் ஒரு 50 ரூபா அனுப்பிச்சு விட்ருங்க. லாபம் இருந்தா கூட பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு 30 மீட்டர் எக்ஸ்ட்ரா போட்டா கூட பரவாயில்ல. 19 கொடு, நான் ஒன்று எதுவும் சொல்ல. 19 கொடு. இப்போதான் பண்ணி ஒரு 20 ரூபா பார்க்காத விடு. 1:30 கொடுறேன். நவீன் போட்டு விட்டுறேன். தெரியும் எனக்கு தெரியும். நீங்க மீட்டிங் தான் சொன்னாரு, என்கிட்ட சொன்னாரு. சரி சரி, அவன் நவீன் போட்டுரு. அதுதான் போன் பண்ண. யாரும் பார்க்கல. இவங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்களோ கடைசி வரைக்கும் அதே கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க தலைவர் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க இறந்துட்டா கூட அந்த சின்னத்தை மட்டும் மைண்ட்ல வச்சு அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் அவங்க அடமெண்டா நினைக்கும் போது அதனால பாதிக்கப்படுறது அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரும். புரியுதுங்களா? புரியுதுங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். விஜயோட ஃபேனுங்கிறதுக்காக நீங்க விசில் சின்னத்தை பார்த்து யார் யாருக்கோ ஓட்டு போட்டு நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம யார் யாரு எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்கி விட்டீங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. டு பி ஃப்ராங்க், என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இது ஃபுல்லாமே வந்து ஃபேன்ஸ் பேஸ்டு எலெக்ஷன் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். யாருமே வந்து இவர் வந்து நல்லது பண்ணுவாரு அப்படின்றத ஒரு நம்பி வந்து போட்ட மாதிரி விட அவங்க வந்து ஃபேன்ஸ் விஜய் வரணும் போட்ட மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. தமிழ்நாடோட ஜிடிபி தெரியுமா உனக்கு? பர் கேபிட்டல் இன்கம் என்னன்னு தெரியுமா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தெரியுமா? பாவர்ட்டி ரேட் என்னன்னு தெரியுமா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்னன்னு தெரியுமா? இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் என்னன்னு தெரியுமா? எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் என்னன்னு தெரியுமா? நம்ம ஊருக்கார வெளிநாட்டுல போய் வேலை பாக்குற மாதிரி வெளிமாநிலக்கார நம்ம ஊர்ல இருந்து வேலை பார்த்து அவங்க ஊர்ல போய் பங்களாவே கட்டுறானுங்க. இப்படி ஒரு வளர்ந்த மாநிலத்தை ஒரு நடிகர் கையில கொடுத்துட்டீங்களே. சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? என்னுடைய உறவினர் தான் நான் 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடி பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அப்படி எந்த ஆதாரமே இல்லாம பொய்யாக புதுசா ஒரு உறவினரை எனக்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த விளக்கம் வெங்காயம் யாரு கேட்டா 100 கோடி மதிப்பெல்லாம் சொத்து 2 கோடி ரிச் பண்ணிருக்கானுங்க. 2% ஆஃப் த வேல்யூ. அப்பனா எவ்வளவு லஞ்சமா கொடுத்துருப்பான்? அது எத்தனை பேர் வாங்கியிருக்கானுங்க? அமைச்சர் கொடுத்தானா? இந்த டீட்டெயில் சொல்லு மேன். சப்ரிசர் லீவுக்கு போய் வேற சப்ரிசர் வந்து அதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் அந்த சப்ரிசர் லீவ்ல போனார்? அமைச்சர் இதற்கு தெளிவாக பதில் சொல்ல வேண்டும்.
ஒரு நாள் மட்டும் லீவ்ல ஏன் போனார்? ஏன் இன்னொரு சப் ரிஜிஸ்ட்ரார் வந்தார்? அப்படி கேளுங்க, அறி வரட்டும். தவறு நடந்துருச்சான். எது தவறு? கோயில்ல செருப்பு காண போனா தவறு. இது ஊழல் மேன். நம்மால் பண்ண பர்ஃபார்மன்ஸ்ல சங்கி ஈகோ சிஸ்டமே ஆடி போயிடுச்சு. இதான் இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்காருன்னு சொல்லி கதறானுங்க ட்விட்டர்ல. அவன் சேகர் பாபு சார்லாம் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கானுங்க. அவர் போன ஆட்சியில எவ்வளவு கோயில் நிலங்களை மீட்டு கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொழுந்துட்டு இருக்கானுங்க. வேற வழி இல்ல. இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் வெயில்ல நிக்க வச்சாதான் நிலோட அருமை தெரியும். இந்த ஆட்சி இன்னும் 5 வருஷம் போச்சுன்னு வச்சுங்க, ஸ்டாலின் சாருக்கு கோயிலே கட்டிடுவானுங்க. ரொம்ப சந்தோஷம். 258 யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ போச்சுன்னா மீதி 58 யூனிட்டுக்கு 273 ரூபா வந்திருக்குது. அப்படின்னா 273 வகுத்தல் 58னா 4 ரூபா 70 காசு வந்திருக்குது. இதே போன மாசம் எவ்வளவு வந்திருக்குது? 206 யூனிட் எடுத்திருக்கேன், எனக்கு பில்லு 263 ரூபா வந்திருக்குது. 206ல மைனஸ் 100 போச்சுன்னா 106 யூனிட்டுக்கு எனக்கு பில் எவ்வளவு? 263 வகுத்தல் 106, 2 ரூபா 48 காசு. இதுல எங்க கரண்ட் பில் நீங்க குறைச்சிருக்கீங்க? 2 ரூபா 48 இருந்ததை 4 ரூபா 70 காசு ஆக்கியிருக்கீங்க. இதுல யார நீங்க ஏமாத்துறீங்க? ஆட்சிக்கு வந்து ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? யூனிட் ஃப்ரீங்கிற பேர்ல கரண்ட் பில் ஏத்திருக்காங்க, அதுதான் உண்மை. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? 19 இடத்துல அடிச்சு கொண்டிருக்காங்க சார். என் பிள்ளை எத்தனை துணி துடிச்சிருப்பான் சார். விட்டுருங்க சார் விட்டுருங்க சார்னு சொல்லிருப்பானே, அவனுக்கு அது கேட்கலையா சார்? உடைச்ச கையே உடைச்சிருக்காங்க சார். என் தம்பி ஊனமுட்ட கையே உடைச்சு வச்சிருக்காங்க சார். என் தம்பி பாவம் சார். கல்லஞ்சக்காரன். வலது கை ஊனம், அந்த ஊனமுற்ற கையையே 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. ஃபோராம்ஸ், ஜாயிண்ட், எல்போ, இந்த இடத்துல 3 இடத்துல உடைச்சதாட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? வலது நெஞ்சு, இந்த நெஞ்சு வலது நெஞ்சு பக்கத்துல கீழே ஸ்கிராட்ச் இருக்குது, தலையில அடிபட்டு இருக்குது, ரத்தக்கட்டு இருக்குது, காலு ரைட் காலையும் ரெட் காலையும் இந்த நீல் பக்கத்துல உடைச்சிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. பிறப்பு உறுப்புலையும் அடிபட்டது, ஆனா அது கடுமையான காயம் மட்டும் இல்ல, ஆனா கடுமையான காயம் இருதய பகுதியிலையும் தலைப்பகுதியிலையும் இருக்கதாட்டும் அவங்க நோட் பண்ணிருக்காங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நீ யாரு வாடகை வாங்குறது? சொல்றீங்க, பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. உண்மையை சொல்லுங்க. அவர் பேர் நானா? நீங்க சொல்லுங்க, சொல்றேன். ஆனா நம்புங்க, நம்புங்க. இப்பெல்லாம் வந்துடல. எவ்வளவு வாங்குறது வாடகை? இப்ப அந்த அமௌண்ட் காட்டுங்க. எவ்வளவு கொடுக்கணும் அவருக்கு? இன்னைக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்? எவ்வளவு? 2100. இன்னைக்கு வாடகை இந்த இடத்துக்கு வாரம். ஓகே அம்மா, நீங்க இப்படி பண்றீங்களம்மா. பயங்கரமா பேசுறாரு. ஆஸ் எ லீடரா எனக்கு அந்த ஸ்பீச்சஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எங்களுக்கு ஜெகன் சார் அது மாதிரி எங்கள் லீடர் அப்படி தான் பேசுவாங்க. பேசும்போது அந்த ஒரு எமோஷன் இருக்கும், கிரௌடோட கனெக்ட் ஆகிற ஒரு எமோஷன் இருக்கும். ஸ்கிரிப்டே வெளில வந்திருக்குது பாத்தீங்களா? ஆமா, சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்குது. இந்த இடத்துல குரலை நீங்க ஒசத்தணும், இந்த இடத்துல நீங்க வந்து குரலை கம்மி பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்றப்போ ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணணும், கடைசியில வேகமா வந்து சத்தமா வந்து பேசணும் அப்படின்றது. ரொம்ப வாடுறானே. திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட வீட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது. இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி IAS IPS வர்றது பிடிக்காது. இடஒதுக்கீடு பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, சரிசமமா உட்கார்றது பிடிக்காது, எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது, அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது, ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது, தமிழ் பிடிக்காது, தமிழர்கள் பிடிக்காது, நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது. அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரி மாரி ஆள் தான். என்ன கலரு, என்ன கலரு. ஃபர்ஸ்ட் வந்து மூக்க சனி கட்சியில இருந்தேன், இப்ப அவர் வேஸ்ட் ஆயிட்டாரு. எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரி மாரி. எனக்கு அவரை பிடிக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அதனால எனக்கு அவரை பிடிக்கும். மூக்க ஸ்டாலின் எல்லாம் பிடிக்காது. இப்பெல்லாம் அவர் வேஸ்ட் ஆயிட்டாருனா பிடிக்காது. மயிர்னா அவர் நான் பண்ணாரு, பெண்களுக்கு நான் பண்ணாரு அவரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.